ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை போட்டுக்கலாம். இப்போது நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வரும்போதே நாம் எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நாம் கழுவி வச்சுருக்கிற கறி துண்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கறி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கறி வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டு வேக வைக்கலாம். இப்போ மூடியை திறந்து மறுபடியும் கிளறி விட்டுக்கணும். இதில் என்னென்னா தண்ணியே ஊற்றக்கூடாது, தக்காளியோட எசன்ஸ்லேயே வேகணும். இப்போ நம்ம அடிக்கடி இப்படி கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இதில் இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி தயார். வாங்க சாப்பிடலாம்.